என்னாச்சு என்னாச்சு நந்தினி? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. வாங்க இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்த, திடீர்னு எந்திரிச்சு கத்துற, கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. என்னாச்சு நந்தினி? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, வாங்க போலாம். போலாமா? தொட்டில் கட்டலான்னு சொன்னா எனக்கு புரியல நந்தினி, என்னாச்சு? சொன்னதான், ஆனா என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. வாங்க முதல்ல இந்த இடத்தை விட்டே போகலாம். இரு, பொறுமையாரு. கோயில்ல தானே இருக்கோம், எதுக்கு பயப்படுற? இல்ல, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். வாங்க வீட்டுக்கு போலாம். அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. அங்க என்னன்னா அவங்க அப்பா வீடு பெருசு, இங்க என்னன்னா இவன் வீடு அதை விட பெருசா இருக்கே. இவனுங்களுக்கெல்லாம் எங்க இருந்து தான் பணம் வருதுன்னே தெரியலையே. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இவன் எதுக்கு இந்த பரதேசி குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்திருக்கான்? இதுவும் நமக்கு நல்லதுதான். இதுவும் இல்லன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பணக்கார சொன்ன எங்கிருந்து கிடைக்க போகுது? இவனை வச்சுதான் நம்ம வாழ்க்கையவே வளமாக்கிடணும். வரேன். அப்பா. நந்தினி, யாரு? நந்தினி, இவ எதுக்கு எங்க இருக்கா? இது இவளோட வீடா? நீ எங்க இங்க? இது என்ன கேள்வி? நான் தான் மாலதியோட புருஷன். அப்ப பரதேசி மாதிரி இருந்த, இப்ப அப்படியே பந்தமா இருக்க. வாழ்க்கை சக்கரத்துல எல்லாமே சகஜம்தான். இப்ப நீங்க இங்க இருக்கீங்கல்ல, அது போலதான். ஆமா, இங்க நீங்க என்ன பண்றீங்க? இது எங்க அண்ணன் பையன் வீடு. இது எங்க வீடு மாதிரி தான், அதனால தான் இங்க வந்திருக்கோம். இருக்கட்டும். ஆமா, நந்தினி இல்ல? அவங்க வெளியில போயிருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சரி, நீ இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? அதே முகம்தான். அப்ப என்ன மாத்திக்குவா முடியும்? நான் அத கேட்கல. இதே நந்தினிய கடத்தி நீ கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணி இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி சகஜமா உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதான் சொந்தம் ஆயிடுச்சுல்ல. என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும் சொந்தன்னு வந்துருச்சுன்னா எல்லாமே காணாம போயிடும். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா நீ விட்டுருவியா? இந்த பொம்பளை நிஜமா தான் பேசுறாளா, இல்ல நம்மள போட்டு வாங்கி முடிக்கி பாக்குறாளா? எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே பேசுவான். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா சொந்தத்தையே நீ மறந்துட மாட்ட? 5 லட்சமா? எதுக்கு? சப்போஸ் நான் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து நந்தினியை கூட்டிட்டு போய் ஒரு 4-5 மாசம் குடுத்தனம் பண்ணிட்டு அப்புறமா கூட்டிட்டு வான்னு சொன்னேன்னா செய்ய மாட்டியா என்ன? நம்மள வலிக்கு இழுக்க பாக்குதே. பொடி கொடுத்து நம்ம உள்ளதையும் கெடுத்துக்க கூடாது. எதுக்கு இவகிட்ட நம்ம உஷாராவே இருக்கணும். என்ன யோசிக்கிற? இப்பதான் நான் திருந்தி வாழ்றேன். மறுபடியும் உங்க பேச்ச கேட்டு வம்பு தும்பல மாட்டிக்கிறதுக்கு
நான் தயாரா இல்ல. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆ, பாத்துப்பீங்க பிரமாதமா பாத்துப்பீங்களே. நீங்க சொல்லிதானே நான் எல்லாத்தையுமே பண்ணுனேன். போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இப்பதானே நான் உங்களை பாக்குறேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட வந்து பார்க்காத பெரிய மனுஷங்க நீங்க. நீங்க பாத்துப்பீங்க. ஷோ, அது உன் முட்டாள்தனம். கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறவன் கண் காணாத இடத்துல பண்ணிக்காம கண்ட இடத்துல வச்சு பண்ணிக்க போய் மாட்டிக்கிட்ட. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும்? இத பாரு, பணம் தான் நாங்க கொடுக்க முடியும். பக்காவா நீ தான் நடந்துகிட்டு இருந்திருக்கணும். போதுங்க இந்த விளையாட்டெல்லாம். இப்ப நான் புது மனுஷனா மாறி இருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஆமா, நந்தினி எப்போ வருவா? இவன் நிஜமாவே திருந்திட்டானா இல்ல திருந்திட்ட மாதிரி நம்ம கிட்ட டிராமா போடுறானான்னு தெரியலையே. நாமளும் பின் வாங்கிட வேண்டியதுதான். உங்களை தாங்க கேக்குறேன், நந்தினி எப்போ வருவா? இப்ப நந்தினி வர நேரம் தான். நந்தினி கூட சொன்னா நீ இப்ப புது மனுஷன் ஆயிட்டியாமே. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அதான் உன்னை போட்டு பார்த்தேன். ஆனா நீ நிஜமாவே மாறிட்டதான். ஜெயில இருந்த என்ன வெளியில எடுத்துட்டு வந்து எனக்கு புது வாழ்க்கை கொடுத்ததே நந்தினி தான். எக்காரணத்தை கொண்டு நந்தினிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம் சுந்தர். நந்தினி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நாங்க கூட ஆரம்பத்துல நந்தினி மேல ரொம்ப கோவப்பட்டோம். அதனால சின்ன சின்ன தப்பு பண்ணினோம் தான். ஆனா இப்போ அவ கூட பழகிட்டதுக்கு அப்புறமா நான் அவளை தாய் மாதிரி பாத்துக்கிறேன் இல்ல. அப்பா தப்புச்சோம். 5 லட்சம் தான்னு வாய ஆணு பொழந்திருந்தோம். நம்ம கதை கந்தலாயிருக்கும். நம்பிட்டான். நல்ல வேளை பிளேட்டை திருப்பி போட்டோம். இல்லனா நம்மளையே இல்ல நார் அடிச்சிருப்பான். சரி, என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து அக்காவே வந்துட்டாங்க. வாமா வா. எப்ப மாமா வந்தீங்க? இப்பதாமா வரேன். நல்லா இருக்கியா? உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். பத்திரிக்கையா? எதுக்கு? மாலதி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு இன்விடேஷன் அடிச்சோம். அவசியம் நீயும் விஸ்வாவும் வந்துடணும். இந்த புடிமா புடி. கண்டிப்பா வந்துடுறோம். தம்பியும் இருந்தா 2 பேரையும் சேர்ந்து கூப்பிடணும்னு தான் இருந்தேன். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா, வந்ததும் சொல்லிடுமா. எனக்கு நிறைய அரேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. இல்லனா நான் இருந்து கூப்பிட்டுட்டு தான் போவேன். பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். உட்காருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும்மா. உங்க மாமனார் வீடு, சொந்தக்காரங்க வீடு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு நாளைக்கு நானும் மாலதியும் வந்து இருந்து விருந்தே சாப்பிட்டுட்டு போறமே. மாமா, இவங்க தான் அவரோட அத்தை. இது அவங்க டாட்டர். இல்ல, வந்ததுமே அவங்க சொல்லிட்டாங்க. நான் கூட நந்தினியோட அக்கா புருஷன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நீங்களும் வந்து என் குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா தான் ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். இதுல சின்னது பெருசுலாம் எதுவும் இல்ல. கண்டிப்பா நாங்களும் வர பாக்குறோம். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. என்னோட இந்த நல்ல நிலைமைக்கு காரணமே நந்தினி தான். அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க இந்த அளவுக்கு மாறி குழந்தைங்களுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னோட கடமைமா. அத புரிய வச்சதே நீதானம்மா. சரி சரி, போதும் போதும். இப்படி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட ஏற்பாட்டை யார் பண்ணுவாங்க? சரிங்க மாமா, நீங்க போய் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாட்டை பாருங்க. நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். அவசியம் நீ தம்பியோட வந்துடணும். சரிங்க மாமா. நான் வரேங்க. நந்தினி, வெயில்ல வந்திருக்கே, குடிக்க ஏதாச்சும் சில்லுன்னு கொடுக்கவா? அதெல்லாம் வேணாம் அத்தை, நானே போய் எடுத்துக்கிறேன். சரி. அம்மா. என்ன கல்பனா? இவன் நல்லவனா கெட்டவனா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. இதுல என்னடி சந்தேகம்? அவனும் நம்மள மாதிரி நல்லவங்க வேஷத்துல இருக்கிற கெட்டவன் தான். ஆனா அவன் எதுக்கோ பதுங்குறான் மட்டும் எனக்கு தெரியுதுரி கல்பனா. அப்படின்னா இவனையும் எப்படியாவது நம்ம கஸ்டடியில கொண்டு வந்துடணும். அவசரப்படாத. இவன் பதுங்கி பாஞ்சு அடிபட்டு உதப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலில் தான் வந்து விழுவான். அப்ப அமைக்கிடலாம். அது வரைக்கும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்ப்போம். என்ன?
என்னவா இருக்கும்? சொல்லு கல்பனா. சுரேஷ், நாம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. நீ உடனே கிளம்பி வந்து நந்தினி கிட்ட உன் காதல சொல்லிடு. வீட்ல யாரும் இல்லையே. விஸ்வா மாமா கிளம்பி போயிட்டாரு. நீங்கெல்லாம் வீட்ல இருக்கும்போது நான் எப்படி நந்தினி கிட்ட ஃப்ரீயா பேச முடியும்? நீ இங்க வரும்போது நாங்க இங்க இருக்க மாட்டோம். அதுக்கு எல்லா பிளானையும் போட்டுட்டு தான் உனக்கு நான் போனே பண்றேன். அது சரி, நந்தினி என்ன மூட்ல இருக்கா? அவ எந்த மூட்ல இருந்தா உனக்கு என்ன? நீ லவ் மூட்ல வா, அது போதும். நந்தினி என்னை விட்டு போனதுல இருந்தே எனக்கு அந்த மூட தவிர வேற எந்த மூடும் இல்ல. சரி சரி, இன்னும் ½ அன் அவர்ல நீங்க இருக்கணும். ஏன்னா நாங்க இப்ப கிளம்பிடுவோம். விஸ்வா வந்துட மாட்டார்ல? ஆர் யூ ஷூர்? நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அவர் வரத்தான் செய்வாரு. சுரேஷ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இப்படி பயந்து பயந்துதான் நந்தினி விஸ்வாக்கு பறி கொடுத்த. இன்னமும் பயந்துட்டு இருந்தேன்னா நீ அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா. இல்ல, நான் ஒரு சேஃப்டிக்காக தான் கேட்டேன். சேஃப்டி இல்லைன்னா நான் உன்னை கூப்பிடுவேனா? ஓகே கல்பனா, நான் வந்துடுறேன். வா, தைரியமா வந்து பேசு. அவ உனக்கு தான். அந்த நம்பிக்கையோட வா. அவ எனக்கு தான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி வா, வந்து உன் காதல சொல்லி அவளை கூட்டிட்டு போ. வச்சிருவா. சரி கல்பனா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னடி கல்பனா, அவனுக்கு பயமா இருக்காமா? பயம்னா உங்க வீட்டு பயம் இல்ல, எங்க வீட்டு பயம் இல்ல, ஊர் பயம் பயப்படுறான். நம்ம எல்லாரும் இருக்கும்போதே அங்கேருந்து வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டு போனவன் இப்ப பயமா இருக்குன்னு சொன்னா இது எங்கன்னா நம்புற மாதிரி இருக்காடி? மா, அது குருட்டு தைரியம். யார பத்தியும் கவலைப்படாது. இது வெறும் தைரியம். அதனால கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். சரி சரி, அவன் வரதுக்குள்ள நம்ம வெளியில கிளம்பி ஆகணும். வா போலாம். உன்னை உன் மாமனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தியா? சரி வா கிளம்புவோம். கல்பனா, நீ தானே சொன்ன அவன் வரத்துக்குள்ளே நம்ம வெளியில கிளம்பணும். வா. நந்தினி, நந்தினி, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம்மா. வெளியிலயா? எங்க போறீங்க? டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். டாக்டரையா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க வந்ததுல இருந்து இந்த பிபி சுகர் இதெல்லாம் எதுவுமே செக் பண்ணலையா, அதான் ஒரு நட டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. காலையிலேயே அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரே உங்களை கூட்டு போயிருப்பாருல்ல. இங்க உங்களுக்கு எந்த டாக்டர் தெரியும்? சரி, நான் வேணா உங்க கூட வரேன். இல்லக்கா, நான் தான் கூட போறேன்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுல வேற நான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால என்ன, நானும் வரேனே. நந்தினி, நம்ம 3 பேரும் போயிட்டா விஸ்வா சாப்பிட வந்தானா தப்பாயிடும்ல. அதனால நீ இரு, நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடும். அதுவும் சரிதான். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? வா கல்பனா. அக்கா, டோரை லாக் பண்ணிட்டு பத்திரமா இருங்க. வரோம். வந்துடும் நந்தினி. வரேன்க்கா. ஐயோ கல்பனா, அவன் நம்ம கூட வரேன்னதும் எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சுடி. அந்த சுரேஷ் வரும்போது இவ இல்லைன்னா எப்படி? அம்மா, அந்த கதையில அப்புறம் பேசிக்கலாம். அவன் வரும்போது நம்ம இங்க இருக்க கூடாது, அதுக்குள்ள போயாகணும். ஆமாமா, வா.
சுரேஷ், வா உள்ள வா. உட்காரு. எப்படி இருக்க? ஆ பார்க்கும்போது மட்டும் கேளு, மத்த நேரத்துல மறந்துடு. கேக்கலன்னு வேணா சொல்லு, ஆனா மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத. ரெண்டும் ஒண்ணுதான். சரி சரி, கோச்சுக்காத. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு? ம்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி, உங்க அக்கா எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்க. நீ வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அவரை லீவ் போட சொல்லிருப்பனே. ஆமா, நான் என்ன அவ்வளவு பெரிய விஐபியா லீவ் எல்லாம் போடுறதுக்கு? நீ என்னைக்குமே எனக்கு விஐபி தான். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சரி, என்ன சாப்பிடுற? இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம். இரு, ஜூஸ் எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, இது இப்ப வேணாம், போகும்போது சாப்பிடுறேன். சுரேஷ், நான் உன்னை கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ இன்னும் அதுல இருந்து வெளியில வரலையா? எதுல இருந்து? அதான் அந்த லவ் மேட்டர். நந்தினி, அது வந்து ஒரு ஒன் வே மாதிரி. போயிட்டோன்னா திரும்பி வர முடியாது. அதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுருவியா? இன்னும் நீ வாழ வேண்டியது நிறைய இருக்கு. கரெக்ட் தான், நான் வாழதான் போறேன். ஆனா அவ மனசுல இருந்து வெளியே வந்து இல்ல, அவ மனசுக்கு உள்ள போய் வாழ போறேன். என்ன சொல்ற நீ? என் காதல சொல்லிடலான் இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றல. எனக்கு இன்னும் ஆகலையே. விளையாடாத சுரேஷ், இது ரொம்ப தப்பு. அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாத. உன்னோட காதலுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை பலியாக்கிடாத. இது அவளோட காதலும் கூட. அவதான் உன்னை காதலிக்கலையே. அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளும் என்ன காதலிச்சிருக்கா, இப்பவும் காதலிச்சுக்கிட்டு இருக்கா. பைத்திய மாதிரி வளராத. ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. நீ செய்றியே. என்ன? நானா? நான் காதலிச்ச பொண்ணே நீதான்.